அங்கே தலைகுனிய இன்பமெல்லாம் புரிந்தது ஆனந்தபுரி நாடு. ஆனந்தபுரி நாட்டிலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ராஜா என்ற பெயரோடு சிறு சிறுபாக வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை. என்னுடைய தங்கையின் பெயரோ ஆனந்தி. என்னுடைய தங்கையின் பெயரோ ஆனந்தி. இப்போதே சென்று என்னுடைய தங்கை சந்திக்கணும்.
ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் கூடியிருக்கிற கூட்டமும் அது மட்டும் அல்லாத இதே ஆனந்தபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ஆனந்தி 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 என பெயர் கொண்டு சீர போடு வாழ்ந்த எனக்கு ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். உடனடியாக அண்ணன் அண்ணா அப்படியே நம்முடைய தாய் தந்தை நம்மள்கிட்ட பிரிந்த பிறகு உனக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையாகும். இந்த தாலாட்டி சீராட்டி வரமா அது உண்மைதான். எப்படி தெரியுமா? ஒருபோது கஷ்டத்துல வளர்ந்தது கிடையாது. எப்படி தெரியுமா? அண்ணியார் வந்த உடனே பிறக்க போக ஆண் மகனை எனக்கு திருமணமாகி எனக்கு மனசோட ஆண் குழந்தை நீ திருமணம் செய்துக்கணும். அப்படி இல்லப்பா, உனக்கு திருமணம் முடிஞ்சு உனக்கு பிறகு போவோம் மகனை திருமணம் செய்து கொண்டா அவருக்கு என்ன ஒரு உனக்கு மாப்பிள்ளை அது மட்டும் கிடையாதுமா. மாப்பிள்ளை யாரும் சொன்னா வானத்துக்கு கோவிக்கு மேல கீழே வைக்குமா. ஆத்துல இருக்கிற அத்தை சேகத்தாமா
விழுந்துச்சு. இப்பவே ஆத்துக்கு சென்று அத்தை மாமாவை திருமண பரிசு போட்டு அண்ணா பேசுறீங்க, நீ போங்கடா போய். கல்யாணமே வாடான்னுவா உங்களுக்கு தள்ளி விட்டு சாவடிக்கலாம். அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. ராஜா, இப்பவே ஆத்துக்கு சென்று அத்தை மாமாவை சந்தித்து ஒரு அழகான திருமண பரிசு போட்டு அண்ணா அது மட்டுமல்ல அண்ணா, நானும் அத்தை மகன் சேகரா சிறு பிள்ளையாக இருக்கும் போதே காதலித்து வருகிறோம். ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணா, உங்ககிட்ட இதெல்லாம் எப்படின்னா சொல்லுவேன்? அப்படியா? அண்ணா அது மட்டும் இல்லைன்னா வீட்டுல நீர் இல்லை, அதனால நீரோடைக்கு சென்று நான் நீர் எடுத்து வருகிறேன். பார்த்து பத்திரமாக சென்று வா. அப்படியா? புறப்படு போகலாம்.